வெல்கம் பேக் டு மை சேனல் சாந்தி சண்டல் விளாக்ஸ். இப்போ ரீசண்டாக தஞ்சாவூரில் புதுசாக ஆரம்பிச்சிருக்க அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் தாங்க போயிருந்தோம். ஒரு சின்ன ஐ செக்கப்புக்காக போயிருந்தோம். அமர்க்கலமாக இருந்துச்சுங்க. என்ட்ரன்ஸ்குள்ளே நுழையும் போதே ரொம்பவே அமர்க்கலமாக இருந்துச்சு. அப்படியே கார்டன் ரெண்டு பக்கமுமே கண்ணை பறிச்சுது. இந்த ஹாஸ்பிட்டல் ஆரம்பித்து இப்போ ஒரு 1 இயர் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் போகிறோம். போகும்போது ரெண்டு பக்கமே நிறைய பூச்செடி வச்சுருந்தாங்க. பார்க்கறதுக்கே அப்படியே கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு. நம்ம ஹாஸ்பிட்டலுக்குள்ள நுழைஞ்சது மாதிரியே இல்லை. உள்ள நுழைஞ்ச உடனேயே இந்த ரெண்டு பக்கம் பூச்செடியை பார்த்தோன்னே ஏதோ கார்டனுக்குள்ள நுழைஞ்சதுக்கான ஒரு ஃபீலிங் தான் இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னுட்டு நான் நம்புகிறேன். அதனால தான் இதை ஒரு சின்ன வீடியோவாக எடுத்து போடலாமே அப்படின்னுட்டு நான் போட்டிருக்கேன். அந்த கார்டனுக்கு அப்புறம் நம்ம உள்ளுக்குள்ள என்ட்ரு ஆன உடனேயே என்ன தெரியுமா ஃபீலிங் வந்துச்சு? ஒரு பெரிய மால்குள்ள வந்ததுக்கான ஃபீலிங் தாங்க இருந்துச்சு. சென்னையில நான் நிறைய மால் போயிருக்கேன், ஷாப்பிங் மால் போயிருக்கேன். அது மாதிரியான ஒரு உணர்வை தான் எனக்கு கொடுத்துச்சு அந்த ஹாஸ்பிட்டல். உள்ள வந்து அப்படி ஒரு பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. அவ்வளோ ஒரு கேரிங்காக பார்த்துக்கிறாங்க. பிள்ளைங்க வந்து எல்லாருமே ரொம்ப கேரிங்காக ஒவ்வொருத்தரை கூப்பிட்டு ஒரு மாதிரி ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. நம்பர் போட்டு அழகாக அவங்க வந்து மெயின்டைன் பண்ணின விஷயம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் வந்து நிறைய பேர்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன், இப்படி ஒரு ஹாஸ்பிட்டல் நான் இந்த பக்கம் பார்க்கவே இல்லை, அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. அங்கே உள்ள பிள்ளைங்க, அந்த ஸ்டாஃப் நர்ஸு எல்லாருமே வந்து அவ்வளோ கேரிங்காக பார்க்குறாங்களே அப்படின்னுட்டு எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. பார்த்தீங்க அப்படின்னா நிஜமாவே ஒவ்வொரு இடத்துலையுமே ரொம்ப விஸ்தாரமாக கட்டியிருந்தாங்க. நிறைய சேர் போட்டு சும்மா ஒரு கச்ச கச்சன்னு இல்லாமல் ரொம்ப நீட்டாக ஹைஜீனிக்காக இருந்துச்சு. ஃப்ளோர்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அப்படியே பல 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 பலன்னு இருந்துச்சு. உள்ள கேன்டீன் பார்த்தீங்க அப்படின்னா கேன்டீனே இல்லைங்க, அது மிகப்பெரிய ஹோட்டல். அது அனைத்துமே இருந்துச்சு. டிஃபன்லேருந்து ரைஸ்லேருந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லேருந்து அனைத்துமே இருந்துச்சு. நம்ம வந்து நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்போம், அந்த கேன்டீன்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். இதுக்குள்ளேயே அவ்வளோ பெரிய ஹோட்டல் வச்சுருக்காங்க அப்படிங்கும்போது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்போ ஸ்பெக்ஸ் போடுறவங்களுக்கு அப்படின்லாம் பார்த்தா உடனேக்கு உடனேவே அவங்க வந்து ஆர்டர் பண்ணி கொடுத்துட்றாங்க. நமக்கு வந்து 2 நாள் 3 நாள் இழுத்தடிக்கிற அந்த இதெல்லாம் இல்லை. உடனே உங்களுக்கு வேணுமா வாங்கிங்க அப்படின்ட்டு சொல்லி வாங்கிட்டு போனாங்க எல்லாருமே. நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஆனால் நிறைய பேர் வந்ததுக்கான அந்த கூட்டம் வந்து தெரியல. அங்கங்கே இருந்ததுனால நமக்கு தெரியவே இல்லை. ஃபுல்லாக ஏசி தான். ஏசியே நல்லா நமக்கு வந்து அதான் ஒரு மாலில் நம்ம போனோம்னா எப்படி ஃபுல்லாக ஏசியாக இருக்குமோ அதே மாதிரியே ஃபுல் ஏசியிலேயே இருந்துச்சு. முதல்ல வந்து இன்னொரு மிகப்பெரிய விஷயம் வந்து நான் திரும்பவும் வந்து அங்கே வந்து அவங்க கேர் பண்ணி பார்த்துக்கிட்ட விஷயம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ஃப்ளோரை பாருங்கள், எப்படி தகன்னு பளபளன்னு மின்னுது பார்த்தீங்களா? இது மாதிரி தான் அவ்வளோ ஹைஜீனிக்காக இருந்துச்சு, அவ்வளோ சுத்தமாக இருந்துச்சு. நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு ஐ சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது நீங்கள் கேட்கணும், தெரிஞ்சுக்கணும், இல்லை டாக்டர்கிட்ட காமிக்கணும் அப்படின்னா இந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்குமே பிடிக்கும். ஃபீஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மி. எதிர்பார்த்ததை விட ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. இந்த பக்கத்தில் வந்து இப்படி ஒரு ஹாஸ்பிட்டல் 1 இயர் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. பாருங்க, இது கேன்டீன் மாதிரியா இருக்கு. எவ்வளோ பெரிய ஹோட்டல் மாதிரி இருக்குது உள்ள. அவ்வளோ ஒரு டக்கராக இருந்துச்சு.
கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களில் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தஞ்சாவூரில் புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் தான் இந்த அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காங்க. நீங்கள் ஒரு தடவை உங்களுக்கு கண் ப்ராப்ளம், ஐ ப்ராப்ளம் ஏதாவது இருந்தால் அங்கே விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சாந்தி சண்டே விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். நிச்சயமாக இது உங்களில் பல பேருக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. இதை பற்றின உங்களோட கருத்துக்களை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.